அனைவருக்கும் வணக்கம். தைப்பூச தினத்தன்று ஒரு நாள் விரதம் முருகனுக்கு எப்படி இருக்க வேண்டும்? பழனி முருகனை எப்படி வழிபாடு செய்ய வேண்டும்? நம் அரசன் போல் வாழ்வு தரும் பழனி முருகன் வழிபாடு. வாழ்க்கையில் பொருளாதார முன்னேற்றமும் தொழிலில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கணும் அப்படின்னா பழனி முருகனை தான் நம்ம வழிபாடு செய்யணும். பழனி முருகன் பார்த்தீங்கன்னா அரசன் அலங்காரத்துடன் அவர் இருக்கிறார். அந்த படத்தை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த படத்திற்கு சந்தன குங்குமம் பொட்டு வைத்து செவ்வரளி பூக்களால் நல்ல ஒரு வாசனை பூக்களால் வெண்தாமரை அல்லது தாமரை பூக்களால் நம்ம சுவாமி அலங்காரம் செய்துக்கிடணும். செய்துட்டு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா கடம்ப பூன்னு கிடைக்கும். கடம்பப்பூ கிடைக்குது அப்படின்னா அந்த பூக்களால் சுவாமிக்கு வைங்க, பாதத்தில் சமர்ப்பணம் பண்ணுங்க. ஒருவேளை அந்த கடம்பப்பூ உங்களுக்கு கிடைக்காத பட்சத்தில் மட்டும் நீங்கள் செவ்வரளி, மல்லிகைப்பூ, தாமரைப்பூ இந்த மாதிரி பூக்களால் பயன்படுத்திக்கலாம். பவள மல்லின்னு ஒரு பூ இருக்கும், அந்த பூ கிடைத்தால் கூட போதும், ரொம்ப நல்லது. அடுத்து பார்த்தீங்கன்னா 6 அகல் விளக்கு நீங்கள் ஏற்ற வேண்டும். 6 அகல் விளக்கு பார்த்தீங்கன்னா நெய் தீபமாக ஏற்றலாம், வெற்றிலை தீபமாக ஏற்றுவது ரொம்ப சிறப்பு. ஏன்னா தைப்பூசம் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை அன்று வருகின்றது. செவ்வாய்க்கிழமை அதாவது 11ஆம் தேதி பிப்ரவரி 11 தை 29 செவ்வாய்க்கிழமை அன்று நமக்கு வருவதனால ரொம்ப விசேஷமானது. சொந்த வீடு வேண்டும் அப்படின்னு நினைப்பவர்களும் சரி, தொழிலில் முன்னேற்றம் வேண்டும் நினைப்பவர்களும் சரி, பொருளாதார முன்னேற்றத்திற்காகவும் சரி, இந்த வெற்றிலை தீபம் வழிபாடு நம்ம செய்யலாம். அல்லது நம்ம நார்மலாகவே சரவணபவா கோலம் போட்டு 6 அகல் விளக்கு மட்டும் ஏற்றி வைத்து தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்தாலே போதும். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, நம்ம அரசன் போல் வாழ்வு தரணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மாலை நேரம் வழிபாடு ரொம்ப சிறப்பாக பண்ணுங்க. அதாவது வடை பாயசத்தோடு நீங்கள் சுவாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணுங்க. அதாவது சாதம், சாம்பார் எப்படி கல்யாண சாப்பாடு நம்ம ரெடி பண்ணுவோமோ அதே போல் சாப்பாடு மற்றும் சாம்பார் 2 பொரியல் வச்சுக்கோங்க. அது எந்த பொரியலாக இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு முட்டைக்கோசு பொரியல், உருளைக்கிழங்கு பொரியல், பட்டாணி உருளைக்கிழங்கு போட்டு கூட்டப்போம் பார்த்திங்களா, அந்த மாதிரி ஒரு அவியல் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு பாயாசம், அப்பளம் வச்சுக்கோங்க. வைத்து நீங்கள் நல்ல விருந்து மாதிரி சமைச்சு நீங்கள் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுங்கள். ஒரு பித்தளை பாத்திரம் அல்லது நீங்கள் ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் சந்தனம் போட்டு ஒரு பச்சை கற்பூரம் துண்டு போட்டு ஒரு டம்ளர் தண்ணீர் பிடிச்சி வச்சிருங்க. இறை அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். நம்ம இல்லத்திற்கும் கிடைக்கும், நமக்கும் பார்த்தீங்கன்னா இறைவனோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா அர்ச்சனை செய்வது. விபூதியால், பூக்களால் நீங்கள் அர்ச்சனை செய்து கொள்ளலாம். அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யலாம். நம்ம இந்த பூஜை செய்ய வேண்டிய நேரம், விரதம் இருக்க வேண்டிய நேரம் அப்படிங்கிறத பார்க்கலாம். விரதம் அப்படிங்கிறது தைப்பூசத்திற்காக நீங்கள் விரதம் இருக்க போகிறீங்க அப்படின்னா காலை 6 மணிலேருந்து மாலை 6 மணி வரை நீங்கள் டைம் எடுத்துக்கிடணும். காலை 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு பால் பழங்கள் எடுத்துக்கலாம், இட்லி சாப்பிட்லாம். மதியம் வேணால் ஒரு வேளை நீங்கள் பட்டினியாக இருந்துக்கலாம், அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக சாப்பிட்டுக்கலாம். சாப்பிட்டுட்டு மாலை 6 மணிக்கு மேலே சுவாமிக்கு சாதம்லாம் ரெடி பண்ணிவிட்டு அதை நெய்வேத்தியம் வைத்துட்டு அதை பிரசாதமாக எடுத்து நீங்கள் விரதத்தை முடிக்கலாம். ரொம்ப எளிமையான வழிபாடு தான். அடுத்து நீங்கள் பூஜை செய்ய வேண்டிய நேரம் எது அப்படின்னா காலை பிரம்மமுகூர்த்த நேரத்தில் பூஜை செய்யலாம். 6 to 7 வரை நீங்கள் பூஜை செய்யலாம். காலை 7:30லேருந்து 8:30, 10:30லேருந்து 11:30, மாலை பார்த்தீங்கன்னா 4:30லேருந்து 5:30 நல்ல நேரம். அடுத்து நமக்கு மாலை 6 மணிலேருந்து இரவு 7:30 வரை நம்ம பூஜை செய்யலாம். 7:30 to 8:30 வரை நமக்கு நல்ல நேரம் இருக்கின்றது. நீங்கள் 7:30க்குள்ளே நீங்கள் பூஜை செய்து முடித்துக்கொள்ளலாம். விரதத்தை அந்த நேரத்தில் முடிச்சிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா கோவிலுக்கு போயிட்டு அபிஷேகத்திற்கு ஏதாவது பொருள் வாங்கி கொடுத்துட்டு வரலாம். முக்கியமாக பால், சந்தனம் இதில் வாங்கி கொடுப்பது ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமானது, விரதம் இருப்பவர்களும் சரி, பூஜை மட்டும் செய்பவர்களும் இருந்தாலும் சரி, நீங்கள் கந்தசஷ்டி கவசம் அல்லது வேல்மாறல் பாராயணம் பண்ணுவது ரொம்ப நல்ல மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும். உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அதை எழுதி வச்சுருங்க. எழுதி வச்சு முருகனுடைய பாத்துக்கிட்ட வச்சுருங்க. உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும். இப்போ சிலையோ மற்றும் பார்த்தீங்கன்னா வேல் வைத்திருக்கிறீங்க அப்படின்னா அதற்கு அபிஷேகம் செய்து வழிபாடு செய்யுங்க. இப்போ பழனி முருகனை நீங்கள் வழிபாடு செய்யணும் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா பழனி முருகர் போட்டால் வச்சுக்கோங்க. இப்போ பழனி முருகர் போட்டால் இல்லை அப்படின்னா நீங்கள் எந்த முருகன் படம் இருக்கின்றதோ அந்த முருகன் படத்தை வைத்து நீங்கள் பழனி முருகனையும் திருச்செந்தூர் முருகனையும் உங்கள் மனசில் வைத்து வழிபாடு செய்யுங்க போதும். ரொம்ப எளிமையான வழிபாடு தான், ஆனால் நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வழிபாட்டின் மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய வேண்டுதல் அப்படியே நடக்கும். ஏன்னா தைப்பூசத்தில் விரதம் இருந்து வழிபாடு செய்கிறவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா வேண்டுதல் நிறைவேறும். தலைவிதியை மாற்றக்கூடிய சக்தி தைப்பூசத்திற்கு உள்ளது. அதனால் இந்த நாள் விரதம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்வில் மென்மேலும்
உயர்வு கிடைக்கும். உங்களுடைய தைப்பூச விரதம் பார்த்தீங்கன்னா, பழனி முருகனை நினைத்து நீங்கள் விரதம் இருந்து வழிபாடு செய்துட்டு, நீங்கள் பழனி முருகனை நினைத்தே விரதத்தை முடிக்கணும். அதாவது நீங்கள் வந்து பழனிக்கு போகணும் அப்படிங்கிறது கிடையாது. நம்ம போக முடிந்தால் தான் போக முடியும். ரொம்ப தூரமாக இருக்கிறவங்களால போக முடியாதுல்ல. வீட்டிலே இருந்தபடி உங்களுக்கு பிடித்த கடவுளை நினைத்து நீங்கள் விரதம் இருந்து, அந்த கடவுளை நினைத்து நீங்கள் விரதத்தை முடித்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்ல மாற்றங்கள் இருக்கும். உங்கள் பக்கத்தில் இருக்கிற முருகன் கோவில் எந்த கோவில் இருந்தாலும் நீங்கள் அங்கே போயிட்டு வாங்க. பக்கத்தில் இருக்கின்றது அப்படின்னா போயிட்டு வாங்க. மாலை 6 மணிக்கு நீங்கள் வீட்டில் சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் கூட போகலாம். அப்படி இல்லைன்னா காலை நேரம் ஒரு 10 மணிக்கு மேலே போயிட்டு வரலாம். ரொம்ப நல்லது. அதற்கடுத்து நீங்கள் வந்து செய்ய வேண்டிய தானம் பார்த்தீங்கன்னா, வேல் தானம் பண்ணலாம். அல்லது நீங்கள் வந்து யாருக்காவது உணவு வந்து சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, முருகனுக்கு வஸ்திரமோ பாலோ ஏதாவது உங்களால் முடிந்த அளவுக்கு வாங்கி கொடுக்கலாம். மற்றவர்களுக்கு நம்ம உதவி செய்கிறது நமக்கு நல்ல பலன் கிடைக்கும். அதே போல் இந்த நாளன்று வாங்க வேண்டிய பொருள் பார்த்திங்கன்னா, ஒரு மஞ்சள் தூள் வாங்கிக்கோங்க. ஏன்னா பூச நட்சத்திரம் இருக்கிறனால மஞ்சள் தூள் வாங்கிக்கோங்க. தங்கம் வாங்கணும்னு நினச்சா கூட தங்கம் வாங்கலாம். உங்களுக்கு என்னென்ன வாங்கணும்னு தோணுதோ ஒரு சுப பொருளாக நீங்கள் வாங்கிக்கலாம். ஒரு பூவாக இருந்தாலும் சரி, கல்லுப்பாக இருந்தாலும் சரி, அல்லது ஆடைகள் இருந்தாலும் சரி, உங்களுக்கு என்னென்ன வீட்டுக்கு தேவையானது வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ இந்த நாளன்று நீங்கள் வாங்கலாம். ரொம்ப விசேஷமாக இருக்கும். தொட்டதெல்லாம் பொன்னாகிற நாள் வந்து தைப்பூச நாள் தான். நீங்கள் வந்து என்ன நினச்சி என்ன வேண்டுதல் வைத்து வழிபாடு செய்கிறீங்களோ அப்படியே உங்களுக்கு நிறைவேறும். அதனால் வந்து இறைவன்கிட்ட வந்து பெரியதாக ஒரு வேண்டுதலை வச்சுக்கோங்க. நம்பிக்கையோடு வைங்க. இறைவன் வந்து உங்களுக்கு அது கட்டாயமாக அதை நிறைவேற்றி வைப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையுடன் வைத்து பாருங்கள். மந்திரங்கள் பார்த்தீங்கன்னா, உங்களால் கந்தசஷ்டி கவசமோ வேல்மாறலோ திருப்புகளோ பாராயணம் பண்ண முடியல அப்படின்னா சொல்ல வேண்டிய நாமங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கின்றது. அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா, ஓம் பாலகுமரனே நமக, ஓம் கார்த்திகேயா நமக, ஓம் சரவணபவாய நமக, இந்த மந்திரங்களை நம்ம சொல்லலாம். அல்லது பார்த்தீங்கன்னா, ஓம் ஐம் ரீம் வேல் காக்க, அந்த மந்திரத்தை சொல்லலாம். அது சொல்வது ரொம்ப மாற்றத்தை கொடுக்கும். ஏன்னா தைப்பூச தினத்தன்று பார்த்தீங்கன்னா வேல் வழிபாடுக்கு தான் மிக சிறப்பானது. அதனால் வேல் வைத்திருப்பவர்கள் வேல் வைத்து வழிபாடு செய்து பாருங்கள். வேல் இல்லாதவர்கள் கூட நீங்கள் முருகனுடைய படத்தை வைத்து வழிபாடு செய்தாலே போதும், நல்ல பலன் கிடைக்கும். இந்த நாளன்று வேல் வாங்கணும்னு நினைப்பவர்கள் கூட வாங்கி வைக்கலாம். ரொம்ப நல்லது. வேல் வாங்கி வைத்து நான் வழிபாடு செய்யணும் விருப்பப்படுறேன் அப்படி இருப்பவர்கள் நீங்கள் வாங்கி வைக்கலாம். அல்லது வேல் வாங்கி கோவிலுக்கு தானமாக பண்ணலாம். ரொம்ப நல்ல மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற தகவல் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.